ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த படத்தோட ரிவ்யூ வந்திருக்குன்னா மகா அவதார் நரசிம்மா. இந்த படத்தோட கதை இது ஒண்ணுமே சொல்ல தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம இதை பாக்குற 90s கிட்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே சரி, இந்த படத்தோட கதை வந்து எல்லாத்துக்குமே தெரியும் என்ன நடந்ததுன்னு. சரி, நம்ம ஒரு சின்னதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த படத்தை யார் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை அஸ்வின் குமார் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க, சாம்சிஎஸ் சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோம்பேல் பிலிம்ஸ் வந்து என்ன ஐடியா பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தை அந்த மகாவிஷ்ணு இருக்காரு பாத்தீங்களா, நம்ம பெருமாளோட அவதாரங்கள் 10 அவதாரங்களே வந்து 7 பாட்டா விடலான்னு முடிவு பண்ணி முதல் பாட்டா வந்து மகாவதார நரசிம்மா, அவரோட 10 அவதாரங்கள்ல ஒரு அவதாரமான நரசிம்மர் அவதாரத்தை வந்து இதை வந்து அனிமேஷன் முறையில எடுத்திருக்காங்க இந்த படத்தை. சரி, நம்ம இந்த படத்தோட கதைக்களத்துக்குள்ள போலாம். அதாவது இந்த படத்தோட கதைக்களை என்னன்னு பாத்தீங்கன்னா, இரண்ய கசிபு ஒரு ஒரு கொடூரமான ஆளு, ரொம்ப மோசமான ஆளு. தான் கடவுள்னு அறிவிச்சுட்டு நாட்டையே வந்து பிளவுபடுத்திட்டு இருக்கிற ஆளு, உலகத்தையே. அந்த மாதிரி ஆளுக்கு வந்து ஒரு பெருமாள் அருளால, அதாவது மகாவிஷ்ணு சுவாமியோட அருளால வந்து ஒரு குழந்தை வந்து பிறகுது. அவருதான் பிரகலாதன், பக்த பிரகலாதன். அவரு வந்து என்னைக்குமே வந்து பெருமாள் நாமத்தை, அதாவது ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இப்படி எல்லாம் வந்து எந்நேரமும் வந்து பெருமாளை வந்து தொழுதுட்டும் அவரோட நாமத்தை உச்சரிச்சுட்டும் இருக்கிறவர் தான் வந்து பிரகலாதன். அந்த பிரகலாதனை வந்து தன்னோட சொந்த பையன்னு பார்க்காம கூட வந்து இரண்ய கசிபு வந்து பெருமாள் நாமத்தை உச்சரிக்கிறியே, விஷ்ணுவோட நாமத்தை உச்சரிக்கிறே, நீயே நான் தானே கடவுள் இரண்ய கசிபு, நீ எதுக்கு வந்து அவரோட நாமத்தை உச்சரிக்கிற, விஷ்ணு வந்து ஒரு மாயவன், அவனை நீ வழிபடாதன்னு சொல்லி வந்து ஒரு படாத டார்ச்சர் பண்றாங்க. அதாவது யானையை விட்டு கொல்ல வைக்கிறாங்க, மேல இருந்து தள்ளி விட பாக்குறாங்க, தீயில வச்சு கொளுத்தி விட பாக்குறாங்க. இப்படி பல துன்பங்கள் வந்து பிரகலாதனை வந்து படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு சமயத்துல வந்து பிரகலாதனை கேட்கிறாரு, நீ கும்பரிய விஷ்ணு, அவர் எங்க வேணாலும் இருப்பாங்கறியே, இது அந்த தூணை உடைக்கிற தூண்ல இருப்பாரான்னு கேட்பாரு நம்ம ஹிரண்ய கசிபு. அப்படி சொன்னப்போ வந்து தன்னோட பக்தனுக்காக இறங்கி வந்த நம்ம பரமாத்மா மகாவிஷ்ணு வந்து நரசிம்மர் அவதாரம் எடுத்து வந்து இரண்ய கசிபு கொல்றதுதான் இந்த படத்தோட கதைங்க. சரிங்க, இந்த படத்தோட கதை ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து நம்ம சின்ன பையன்ல இந்த 90s கிட்ஸா இருந்தா கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. பக்த பிரகலாதா பார்த்திருப்பீங்க எல்லாருமே, வந்து ஒரு அருமையான பக்தி திரைப்படம். அந்த படத்தை வந்து நம்ம பார்த்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். என்ன பட் இதுல வந்து அனிமேஷன் லெவல்ல பின்னி எரிஞ்சிருக்காங்க டெக்னாலஜி லெவல்ல. அதாவது உங்களுக்கு பாக்குற சீன் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், உங்களுக்கு ஒவ்வொரு சீன்லயும் எலிவேஷன். அவர் கடைசியில சுவாமி அப்படியே அந்த நரசிம்மர் அவதாரம் எடுக்கிறப்பெல்லாம் வேற லெவல். அந்த 10 கை அதோட உருவத்தையும் காமிக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தோணும். இது வந்து ஒரு சுவாமி படம் மாதிரியே அவ்வளவு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஏன்னா நரசிம்மர் அவதாரம் இருக்கிறதே வந்து உக்கிரமான அவதாரம். அப்படி ஒரு ஆக்ஷன் பீக்ல இருக்கிறப்ப நம்ம வந்து எல்லாருமே வந்து ரசிச்சு தானே பார்ப்போம். அப்படி அவர் இரண்ய கசிபு கொல்றதாகட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு இது வருங்க, அதாவது இரண்ய கசிபுவோட சகோதரன் இரண்யாட்சன் இருக்காரு பாத்தீங்களா, அவருதான் நம்ம பூமாதேவியை வந்து கீழ் உலகத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்களை அடைச்சு வச்ச பிறகு நம்ம பெருமாள், சாட்சாத் பெருமாளே வந்து வராகமூர்த்தியா அவதாரம் எடுத்து வந்து அந்த பூமாதேவியை மீட்டெடுத்து வருவாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இரண்யாட்சனை கொன்ன பிறகுதான் வந்து இரண்ய கசிபு வந்து இவர் வந்து நரசிம்மர் அவதாரத்தை கொள்ளுவாரு. இதுல வந்து இந்த போர்ஷன் வரும். அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா காட்டியிருப்பாங்க. அதாவது இரண்யாட்சனை பூமிக்கு அடியில போய் வராகாவதாரம் எடுத்து போய் கொள்றதாகட்டும், இப்படி அத்தனை காட்சிகளையுமே வந்து பாக்குறதுக்கு உண்மையாலுமே வந்து விறுவிறுப்பா வச்சிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனோட அந்த ஃபீலிங்கை வந்து அவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க. அந்த இது யாரு பிரகலாதனோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இல்ல உங்களுக்கு அனிமேஷன் படம் மாதிரியே தெரியாது. டக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரியல் மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல ஒரு இதை கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலா இந்த படம் வந்து ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம். மியூசிக் ஆகட்டும், பாக்குற விஷுவல்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பிரமாண்டம். நம்ம எப்படிங்க கோச்சரியான் வந்து சொன்னோம், கோச்சரியான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அந்த படத்தை வந்து தவற விட்டுட்டோம். பட் ஆனா இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப சூப்பரான இதா எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம மித்தலாஜி, நம்மளோட புராணத்தை வந்து அழகா எடுத்து காமிச்சிருக்காங்க. எந்த ஒரு கருத்து வேறுபாடு இன்றி அவ்வளவு அழகா தெளிவா காமிச்சிருக்காங்க. இதை கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க தியேட்டர்ல. உங்களுக்கு வந்து இந்த ஆன்மீகம் பிடிச்சிருந்தா, நரசிம்ம சுவாமி பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ரொம்ப ஒரு திருப்தியான படம்.